Hi, welcome to Mathi FoodTube. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் தேங்காய் சட்னி. இந்த சட்னி பார்க்கிறதுக்கு நல்ல க்ரீமியா இருக்கும். அதே மாதிரி இத டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு புதுவித டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இதுல நான் கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். காம்பை வெட்டிட்டு கத்திரிக்காய் மட்டும் குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை மூடி போட்டு குக்கரில் 2 விசில் வேக விட்டு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து நான் ஆற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதிலேருந்து அதோட தோலை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சட்னியை வயலட் கலர் கத்திரிக்காயில் பண்ணுறதை விட இந்த மாதிரி வெள்ளை இல்லை பச்சை கலரில் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் வயலட்டை விட இதை மாதிரி கத்திரிக்காயில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸியாக உரிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி உரிச்சப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் இதுலேயும் புழு எதுவும் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம இதை மேஷ் பண்ணிக்கணும். நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் பல்ஸில் வச்சு அடிச்சிக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இதோட விதைகள்லாம் தெரிகிற மாதிரி நீங்கள் அரைக்கணும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா விதையெல்லாம் அடிபட்டு போயிடும். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் சட்னி தான் அரைச்சிக்கிடணும். இதுக்கு 2 சில்லு இருக்கிற அளவுக்குள்ள ஒரு பெரிய பீஸ் தேங்காய் எடுத்துக்கிறேன். கூடவே 2 பூண்டு, கொஞ்சமாக புளி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். கூடவே பச்சை மிளகாய் 4 எடுத்துருக்கிறேன். நம்ம நார்மலாக அரைக்கிற தேங்காய் சட்னியை விட இதில் காரம் அதிகமாக வச்சு அரைக்கணும். ஏன்னா நம்ம இதில் கத்திரிக்காயெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் நல்ல காரமாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கூடவே அரை தக்காளி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே புளி சட்னியில் சேர்த்துருக்கோம். அதனால் அரை தக்காளி டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து போட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸில் ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தேங்காய் சட்னி அதில் சேர்த்துடலாம். கூடவே மிக்ஸி ஜாரை கழுவியும் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா கலந்து பார்த்துட்டு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லி இலை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக நுர கூடி வரணும். அந்த டயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னியில் எங்கள் ஆச்சி புளி வச்சு செய்வாங்க. எங்கள் அம்மா புளியும் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சட்னி நீங்களும் செய்வீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.